திருப்பரங்குன்றம் மலை மீது மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக டிஜிபிக்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை மீது மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக டிஜிபிக்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்கின்றார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கடந்த 17ஆம் தேதி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலைக்கோவிலுக்கு சென்றிருந்தார். மலைக்கோவிலுக்கு செல்லும் பொழுது அவருடைய ஆதரவாளர்களுடன் எல் முருகன் அவர்கள் சென்ற நிலையில் காவல்துறையினர் ஏற்கனவே அந்த மலைக்கோயில் தொடர்பாக வழக்கு விசாரணையில் இருக்கின்றது, சென்சிட்டிவான பகுதியாக இருப்பதால் ஆதரவாளர்களுடன் செல்லக்கூடாது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகனை தடுத்ததாக பாஜக தரப்பில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்திலே கடந்த 17ஆம் தேதி ஒரு மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடாது என்று மறுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு காவல்துறையினர் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கின்றார். மத்திய அமைச்சருக்கே இது போன்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது தமிழகத்தில் சாமானிய மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை, போலீசார் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியது மட்டுமல்லாமல் ஒரு மத்திய அமைச்சர் அவர் விரும்பிய இடத்தில் நின்று வழிபடக்கூடிய உரிமையை கூட பறிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே தமிழகத்திலே முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு குற்றச் செயல்கள் நடந்து வருகின்றன. அதனால் பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்க முடியாத அளவிற்கு ஒரு பீதியான சூழலில் இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களிடையே காவல்துறையினரின் அதிகாரம் தொடர்பாக கடும் சந்தேகம் எழுகின்றது என்று டிஜிபிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சரையே இப்படி அவமதிக்கும் வகையில் தமிழ்நாடு காவல்துறையினர் நடந்து கொண்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களின் நிலை என்ன என்றும் டிஜிபிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.